பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. எந்த காலத்தில் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியரா ஔஷதம் நீரே, ஆத்மநேசரா என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியரா ஔஷதம் நீரே, ஆத்மநேசரா என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. எந்த காலத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நான் முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 77. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன்.
கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. கையால் உமது ஜனங்களை ஆட்டுமந்தை போல வழி நடத்தினீர். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் நிறுவனமாகவே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை தம்முடைய கிருபையை தந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு புதிதாய் தந்து தம்முடைய இரக்கங்களை புதிதாய் தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை பலப்படுத்துகிற கிருபை, உம்முடைய கிருபை என்னை நிலைநிறுத்துகிற கிருபை, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிற கிருபை, உம்முடைய கிருபை என்னை வாழ வைக்கிற கிருபை, உம்முடைய கிருபை என்னை மேன்மைப்படுத்துகிற கிருபை. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்களிலே நம்மை தாங்குகிற அந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எத்தனையோ பேருக்கு அந்த கிருபை இல்லாமல் போனதினாலே இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் பிழைத்திருக்கிறோம், இன்னும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் கர்த்தருடைய கிருபை. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, இம்மட்டும் என்னை உம்முடைய கிருபையினாலே நிறைத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய கிருபையை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் உங்க கிருபை என்னை தாங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் நாம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையா இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி காக்கிறார் இந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை தம்முடைய வலது கரத்திலே பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அவருடைய வல்லமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்திருக்கிறதே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒரு விசை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னோடு நீர் இருமப்பா, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்துங்கப்பா, உம்முடைய கிருபையினாலே என்னை மூடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தால் போதும், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால் போதும், எல்லா சூழ்நிலைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது போல நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது வேதம் சொல்லுகிறது போல இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை நம் நடுவிலே பெருகட்டும். ஹல்லேலூயா. இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும். இன்னும் உம்முடைய கிருபையை ஊற்றுங்கப்பா, உங்க கிருபை எங்க மேல ஊற்றுங்கப்பா, உம்முடைய வல்லமை எங்க மேல ஊற்றுங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்கப்பா. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருடைய கிரியைகள் இந்த நேரத்தில் நிர்மூலம் ஆகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த அக்கினி ஒரு விசை எங்கள் மேல இறங்கட்டும்ப்பா. ஹல்லேலூயா. 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 எங்களை தகுதிப்படுத்துகிற கர்த்தர். எல்லாரும்
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை மேன்மேலும் மேன்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில் என்று சொன்ன வார்த்தையின்படியே நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது. நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே,
கிருபை 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 கிருபை, உங்க கிருபைப்பா. ஒரு விசை எல்லாரும் கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தருடைய கிருபை நம்மை மட்டும் நடத்தி வந்தது, அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய கிருபை நம்மை ஒருபோதும் விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்ததே, அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் இன்னும் நம்மை நடத்துவார். அவர் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினாலே மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென் ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அருமையான இந்த நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த இடத்துல இந்த லெந்து நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதி. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இந்த லெந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய மக்களை எப்படிப்பட்ட அழைப்பினாலே அழைத்தார் என்பதை நாம் சிந்தித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நேரத்தில் இந்த அழைப்பு எல்லாருக்கும் உண்டு, பொதுவான அழைப்பு எல்லாருக்கும். ஏதோ ஒரு வகையில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயன்படுகிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். இதில் நாம் ஏறக்குறைய 16 வகையான அழைப்பை நாம் பார்த்தோம். இந்த நாளில் 17வதாக நாம் பார்க்கிற ஒரு அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தை செய்வதற்கான அழைப்பை கர்த்தர் தருகிறார். அவருடைய சித்தம் செய்கிறவர்கள். இன்றைக்கு நம்முடைய வேதம் நமக்கு தருகிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய எதிர்பார்ப்புகள் இது நிறைவேறினால் அது ஜபமாக அப்படி தான் இருக்குது. ஆண்டவரே இப்படி செஞ்சிருங்க, அப்படி செஞ்சிருங்க, இது மாதிரி செய்யுங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கே நாம் ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களை இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ராஜாவாக தெரிந்தெடுத்தார். அந்த தெரிந்தெடுப்பு விசேஷமானது. ஏற்கனவே நாம் இதை குறித்து சிந்தித்தோம். ஆனால் அந்த தெரிந்தெடுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சவுல் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை விட்டு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆகவே ஆண்டவர் இந்த சவுலை அவனுடைய ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளினார். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசும்பொழுது இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் பவுல் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 13ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிங்க. பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய பின்பு அவர் அவனை தள்ளி
தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுக்கும் போது அவனை பார்த்து ஆண்டவர் இப்படி சாட்சி சொல்றார். முதல்ல அவனை ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். மேன் ஆஃப் மை ஓன் ஹார்ட். என்னுடைய இருதயத்தை போலவே, நான் என்ன சிந்திக்கிறேனோ அதுபோல சிந்திக்கிறவர், நான் என்ன யோசிக்கிறேனோ அதுபோல யோசிக்கிறவர், நான் என்ன நினைக்கிறேனோ அதுபோல நினைக்கிறவர். இல்ல, இன்றைக்கு இந்த இசைந்த இருதயம், ஆண்டவரோடு கூட நம்முடைய இருதயம் இசைந்ததாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அது எப்போ வரும் தெரியுங்களா? ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டோன்னு என்றைக்கு நாம் சொல்லுகிறோமோ அன்னைக்கு தான் அந்த ஒரே மனம் வரும். காரணம் என்ன தெரியுமா? தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபமே அதுதான். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற பார்க்கல சுவாமி, உம்முடைய விருப்பம் எங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்கிற ஒரு அர்ப்பணிப்பை ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், சவுலுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றினான். ஆண்டவர் அமலேக்கியர்களை அழித்து போடு என்று சொல்லுகிறார். ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? முதன்மையான ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து அவர் வச்சுக்கிட்டார். ராஜாவை உயிரோட கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இப்ப இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனாய் அல்ல, தன் சித்தத்தை நிறைவேற்றுகிற சவுலை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரா? அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனை தெரிந்தெடுக்க விரும்பினார். அதனுடைய விளைவுதான் இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அருமையானவர்களே, இதை நம்ம நிறைய நேரங்களில் சிந்திச்சிட்டோம் இல்ல, அதனால நான் வேகமாக இதை கடந்து போகிறேன். அப்பாவுக்கே பிள்ளை மேல நம்பிக்கை கிடையாது, ராஜாவா வருவான்ற நம்பிக்கை. ஆனால் அந்த பிள்ளைய தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள யாரையாவது பார்த்து நீங்க எப்படி உங்க வீட்டில் நம்பிக்கைக்குரியவங்க தானா அப்படின்னு கேட்டா பாதி பேர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எங்களை யாருமே அப்படியெல்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. என்னை எதிர்பார்த்தாங்களான்னு அது கிடையாது இல்ல, எனக்கே அந்த நம்பிக்கை கிடையாது, ஊழியத்துக்கு வருவேன்ற நம்பிக்கை கிடையாது. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து அவருடைய நேரத்தில் கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டார். அப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இப்ப இந்த தாவீது அப்பாவே மறந்து போன ஒரு பிள்ளைய ஆண்டவர் நினைவு கூர்ந்து அழைத்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவனை ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினார். மறக்கப்பட்டவனை அழைத்து வந்தவர். ரெண்டாவது பாருங்க, இவனுக்கு உடல் ரீதியாகவும் இவர் ஒரு ராஜாவாகிறதுக்கு தகுதியானவன் அல்ல. நல்ல அழகா இருக்கிறான், சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறார். ஆனா இந்த அழகு ராஜாவுக்கு தகுதியானதா அப்படின்னா இல்லை. ஏன்னா நீங்க இதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா இவனுடைய சகோதரர்களை பார்த்த உடனே சாமுவேல் நினைக்கிறார், இவன் தான் ஆக்கும்னு பார்க்கிறார். அப்போ அவங்கெல்லாம் யார் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே யுத்தத்துல பழகினவர்கள். அப்போ கொஞ்சம் அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் அப்படி உருண்டு திரண்டு ஆளை பார்க்கும் போதே இவங்க ராஜாவாகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த தாவீது அப்படி அல்ல, ரொம்ப அழகா இருக்கிறான், பார்க்கறதுக்கு பார்வைக்கு அழகா இருக்கிறான். ஆனா இந்த உலகம் அவனை என்ன பண்ணல, ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ராஜாவாக ஏற்படுத்தினார். இப்போ அடுத்தது என்ன சொல்ல தெரியுமா? எந்த குடும்பம் இவனை தலைவனாய் அல்லது ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததோ அந்த குடும்பத்தின் சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா?
யாரெல்லாம் உலகத்தால ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாலே உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அதே இடத்துல நம்மை கர்த்தர் உயர்த்துகிறதுக்கு உண்மை உள்ளவர். யார் நமக்கு எதிராக எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டே நம்மை கனப்படுத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். இதுதான் ஆண்டவருடைய ஒரு விசேஷம். தாவீதை பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் ஒருவேளை இவனை அற்பமா நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறதுனால நீங்கெல்லாம் இல்ல, உங்கள் நடுவில இந்த மனிதனை அல்லது இந்த பிள்ளையாண்டானை நான் எப்படி ஏற்படுத்த போகிறேன்? ராஜாவாய் ஏற்படுத்த போகிறேன். சகோதரர்கள் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். அபிஷேகம் பண்ணதோட நிக்கல, அடுத்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவனை தகுதிப்படுத்தி அவனை பலப்படுத்துறதுக்கு தம்முடைய ஆவியானவர் அவனுக்குள்ள கொடுத்துட்டார். இப்போ இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் போகிற இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவனை விரும்பத்தக்க ஒரு குணாதிசை அவனுக்குள்ள இருந்துச்சு. சவுல் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்றாருன்னா, தாவீதை தான் கூடவே வச்சுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் அவனுக்குள்ள வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள யார் இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அவனை அபிஷேகித்து தம்முடைய பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள வைத்து அவனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வந்தவர். இப்போ இந்த தாவீதின் இடத்துல என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படி என்னெல்லாம் காரியங்கள் அவனுக்குள்ள இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதை எதிர்பார்த்தாரோ அதை அவன் செய்தான். அல்லேலூயா. வேதத்தை வாசிப்பாருங்க. இந்த இப்போ 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 தாவீதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தர் அவனை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ கொண்டு போய் ஒரு 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 யுத்தம் நடக்கிற இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துறார். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலையும் மாலையிலையும் இந்த கோலியாத் வந்து நின்று சேலஞ்சு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களை சேலஞ்சு பண்ணுவார். சேலஞ்சு பண்ணிட்டு அவர் போயிடுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு நடுங்கி திகைத்து உட்கார்ந்து இருப்பார். ஒவ்வொரு நாளும் இதுதான் நடக்குது. இப்ப பாருங்க, இந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எதையாவது கொடுத்துட்டு போறதுக்காக வந்தார். வந்தவர் பார்க்கிறாரு, அங்க ஒரு மனுஷன் காத்து ஊரானாகிய கோலியாத் இல்ல, கோலியாத் 11 அடி உயரம். எத்தனை அடி உயரம்? ஆமா, ஏறக்குறைய இவ்வளவு உயரம்னு வச்சுக்கலாம். அவருடைய 3.5 மீட்டர் உயரமா, 3.5 மீட்டர் உயரம், 57 கிலோ உடை அணிந்திருக்கிறான். நமக்கு 1 கிலோவுக்கு மேலே ட்ரெஸ்ஸு போட்டாலே யோ வெயிட்டாக இருக்குதுன்றோம் இல்லை. அவன் 57 கிலோ ட்ரெஸ்ஸை தன் மேலே போட்டுக்கிட்டு அந்த உடையோடு வந்து நின்று சேலஞ்சு பண்ணுறான். தைரியம் இருந்தா வாங்க. அது எப்படித்தான் நம்ம ஆளுங்களுக்கு அப்படி பழகிச்சோ தெரில. ஒண்டிக்கு ஒண்டி வா இல்லை, இதுதான் அவனும் கேட்குறான். ஒண்டிக்கு ஒண்டி வா. என்ன நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா எங்கள் ஆளுங்கள்லாம் உங்களுக்கு அடிமை. நான் உங்கள் ஆளுங்களை உங்கள் ஆளை ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை. இவன் பேசி கொண்டிருந்த வார்த்தையை தாவீது கேட்டான். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் இருந்ததுனால இந்த பெலிஸ்தன் பேசின பேச்சு அவனால் சகிக்க முடியல. வாசி பாருங்க 26வது வசனத்தில். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இவனுக்கு நல்லா தெரியுது, இந்த மனுஷன் ஒவ்வொரு முறையும் பேசும்போது என் தேசம் நிந்திக்கப்படுகிறது, என் மக்கள் நிந்திக்கப்படுகிறார்கள். அதோடு நிக்கல, அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்.
ஆண்டவர் என்ன சொல்ல நினைப்பாரோ அந்த வார்த்தையை தாவீது பேசுறான். இவன் எம்மாத்திரம், என் முன்னால நிக்கிறதுக்கு இவன் தகுதி இல்லாதவன், ஆனா என்னை இவன் நிந்திக்கிறான். ஆண்டவருடைய உள்ளம் என்ன சொல்லி இருக்குமோ அந்த வார்த்தையை தாவீது பேசுறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருப்போமானால் கர்த்தருக்கு ஒரு சின்ன நிந்தை ஏற்பட்டாலும் நம்ம உள்ளம் உடையணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? உலகம் தானே, அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். தாவீது பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார். ரெண்டாவது பாருங்க, அதே 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல 45வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இப்ப இவர் சவுல் கிட்ட பேசி பர்மிஷன்லாம் வாங்கிட்டு யுத்தத்துக்கு கிளம்பிட்டார். எப்படி போறா? பட்டயத்தோட ஈட்டியோடலாம் வரல. அவர் என்ன எடுத்துட்டு போறாரு? ஒரு கவனையும் 5 கூழாங்கல்லையும் அடைப்பு பையில போட்டு அவர் பாட்டுன்னு தடியை கையில பிடிச்சிட்டு கிளம்பிட்டார். எதிரில் நிக்கிறவன் சிறுவயது முதல் யுத்தத்தில் பழகின ஒரு பெரிய யுத்த வீரன். ஆனா இவன் போறான், சாதாரணமானவனா போறான். ஆனா இவனுடைய வாழ்க்கை அடுத்து ரெண்டாவது, இவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்தை சிந்திக்கிறான். என்ன சொல்றா தெரியுமா? அந்த 45வது வசனத்தை பாருங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அப்போவும் அவன் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நிந்திச்சா இல்லையா? இல்ல அப்படித்தானே சொல்லியிருப்பாரு, என்னை நிந்திச்சான்னு அவனை நான் விடமாட்டேன், அப்படித்தானே? இப்ப தாவீது சொல்றார், நான் எப்படி வர்றேன் தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 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 தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த 2வது குணம், ஆண்டவரோடு இருதயத்தோடு இணைந்த குணம் என்ன தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. மகிமைப்படுத்தின ஒரு மனிதனை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா 47வது வசனத்துல நீங்க பாருங்க, இப்போ தாவீது அந்த ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி பேசுறான். எப்படி பேசுறா தெரியுங்களா? அந்த இடத்துல சொல்றா, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யாத்திராகமம் 14:14 அதைத்தான் சொல்லுது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தம்முடைய மக்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவது அவருக்கு விருப்பம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானித்தது போல, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் அது. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இதை இந்த ஜனங்க மறந்துட்டாங்க. இப்ப கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் தாவீது இருந்ததுனால அந்த கர்த்தருடைய எண்ணம் இவனுக்குள்ள வருது. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நீங்களும் நானும் சொல்ல மறக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நாம் ஜெயம் பெறுவோம். மறந்துடுறோம். நம்ம என்ன சொல்றது தெரியுமா? நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன செய்ய போறேன், என்னால என்ன முடியும்? நம்மளால ஒண்ணுமே முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளால ஒண்ணுமே முடியாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்மள பெருசா நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அல்லேலூயா. ஆனா பின்னால இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு தெரியுமா? பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுட்டு நம்மளை முன்னால கொண்டு போய் நிறுத்திடுறாரு. பார்க்குறவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ச்சே, இவர் என்னலாம் செய்கிறாரு தெரியுமா? திறமையான ஆளு. என்ன திறமை? ஒன்றும் கிடையாது. பின்னால ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய வைராக்கியத்தை தனக்குள்ள வைத்திருந்தான். அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தான். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று கர்த்தரை உயர்த்துகிறவனாய் இருந்தான். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வருவீர்களானால் அந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் தெரியுங்களா? அவனுடைய குணாதிசயம், அடுத்த குணாதிசயம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை கனம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகம் பண்றார். ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் பொழுது
அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? இவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவனுக்கு எல்லா கனமும் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்ப்பார்ல. இப்போ ஒரு சூழ்நிலை வருது, தாவீது இருக்கிற இடத்துல சவுல் வந்து சிக்கிக்கிட்டார், அப்படித்தான் சொல்லணும். சவுல் வந்து சிக்கிக்கிட்டார். இவன் தாவீது கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ராஜா நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை விட ஒரு நல்ல சான்ஸ் வேற கிடைக்காது, இங்கேயே இந்த ஆளை என்ன பண்ணிடுவோம், வெட்டிடுவோம். ஆனா தாவீதினுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? 24ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த 4வது வசனத்தையே வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே. நல்லா கவனிங்க, கூட இருக்கிறவன் என்ன மாதிரி ஒரு வசனம் எடுத்து கொடுக்குறான் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நல்லா கவனிங்க, பிசாசு கூட நல்ல அழகா வசனம் சொல்லுவான். அவன் சொல்ற வசனம் எப்படிப்பட்ட வசனமா இருக்கும் தெரியுமா? நம்மளை கொண்டு போய் படுகுழியில் தள்ளுற வசனமாக தான் இருக்கும். இங்கே இவனுக்கு ஆலோசனை சொல்றாங்க, ராஜா தாவீது என்ன பண்ற, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே. ஐயா வந்து மாட்டிக்கிட்டாரு, முடிச்சிருவோம் அப்படின்னா இவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? இவன் என்ன பண்றான் பாருங்க, சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டா. ஆளை வெட்டுறான்னா அவன் சால்வையை வெட்டுறான். வெட்டினானே, இதில் அவன் திருப்தி படலை. நல்லா கவனிங்க, இதில் அவன் திருப்தி படலை. பா முடிஞ்சுரா அப்படின்னு அவன் நினைக்கல. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனுடைய சால்வை அறுத்துட்டோமேன்ற ஒரு பயம் அவனுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற மனிதர்களை குறித்து பேசுறதுக்கும் அவங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கும் ஒரு 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 பயம் வரணும். அல்லேலூயா. அது ஊழியக்காரனாகவே இருந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஊழியக்காரரையும் போட்டு பின்னி எடுத்துடுறாங்க. அவன் அப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா. ஒரு சில நேரங்களில் ஊழியக்காரர்களோடு கூட உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மொத்த ஊழியக்காரனை என்னென்னலாம் தப்பு பண்ணா மொத்தத்தையும் சொல்லின்னு இருப்பாங்க. நான் ஒரு முறை போரூரில் இருக்கும்போது ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு 2 பிரசித்தி பெற்ற ஊழியக்காரில் 7 வார்த்தை பேசுறதுக்கு கூப்பிட்டேன். ஒருத்தர் முதல் 4 வார்த்தை பேசினார், அடுத்தது ஒருத்தர் 3 வார்த்தை பேசினார். பேசி முடித்த பிறகு அவங்க கீழே வந்தாங்க, எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேரில் ஒருத்தர், ஐயா உங்களுக்கு இன்னார தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தார். ஆமாம் தெரியும் அவர் சொன்னார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு இவர் ஆரம்பித்தார் பாருங்க. அந்த எதிரில் இருந்த ஊழியக்காரர் படார்னு ஒரு வார்த்தை சொன்னார், அதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா அவர் நம்மக்கிட்ட இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் 1000 பண்ணுவார், கணக்கு யார்கிட்ட கொடுக்கணும் தெரியுமா? கர்த்தர்கிட்ட கொடுக்கணும். நீங்களும் நானும் அவரை பற்றி பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, விட்டுருக்க, நம்ம ஊழியத்தை பற்றி பேசுவாங்க. அல்லேலூயா. நான் அந்த நம்ம ஊழியத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவர் ஆண்டவருடைய கிருபையினால பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராய் மரியாதைக்குரியவராய் இருந்து மரித்து போனார். ஆனால் ஊர் கதை பேசினார் பாருங்க, அவன் இப்படி பண்ணான் இவன் இப்படி பண்ணான்னு. அவர் கதை இன்னைக்கு நாரிக்கிட்டு இருக்குது. எதுக்கு சொல்கிறது தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசினா நம்மை பற்றி பேசுவதுக்கு பின்னால் 4 பேர் நிற்பான். இதை நம்ம மறந்துடக்கூடாது. தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அந்த சால்வை அவன் அறுத்து கொண்டதற்கு அவனுடைய இருதயம் ஏன் அப்படின்னா, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு மனிதனை
நான் தீங்கு செய்வதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு நாளும் சூழ்நிலை வைக்கக்கூடாது அப்படின்னு தாவீது. அப்ப கடவுள் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தா அவர் தான் அவனை தண்டிக்கணுமே தவிர நம்ம அவனை தண்டிக்கிறதுக்கோ குற்றப்படுத்துவதற்கோ. அப்ப தாவீதை ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பார்த்தார். அப்புறம் பாருங்க, இந்த தாவீதின் இடத்துல இன்னொரு நல்ல குணம் இருந்துச்சு. எப்போதும் கர்த்தரை சார்ந்து நிற்கிற மனிதன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இவனுடைய எல்லா உடைமைகளும் இவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். சிக்கலாகல இது நடக்குது. வந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை, எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ வேதம் சொல்லுகிறது தங்கள் பலன் அற்று போகிற வரைக்கும் அழுதாங்க. அழுதுகிட்டு இருக்கும் போதே ஒரு கூட்டம் எழும்புது, தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், இவனால தான் இவ்வளோ பிரச்சனை, இவனை நம்பி வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம், இவனை சாகடிச்சிரும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும்போது வேதத்தை வாசி பாருங்க. தாவீது பயந்து ஓடலை. ஐயோ எனக்கு எதிராக எழும்பிட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்கல. அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. கடவுள் எதிர்பார்க்கிறது அதுதான். நமக்கு 1000 சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலைகளை நினைச்சிட்டு கடவுளை விட்டு தூரம் ஓடுகிறவர்கள் அல்ல. எல்லா சூழ்நிலையும் ஒதுக்கி வைத்து விட்டு, அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறேன், நீர் என்னை நடத்துவீர் அப்படின்னு அவருடைய பாதத்தில் போய் விழுகிறவர்கள் தான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்க. இன்னைக்கு தாவீது உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுங்களா? எந்த சூழ்நிலை ஆனாலும் என்னோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவருக்குள்ள நம்மை திடப்படுத்தி கொள்ளணும். அதோடு கூட தாவீது என்ன பண்றான் தெரியுங்களா? ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறான். 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பாருங்க, ஆண்டவர்கிட்டயே ஆலோசனை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாய் தாவீதை வேதம் காண்பிக்கிறது. அதனால என்ன நடந்தது தெரியுங்களா? ஒன்றையும் அவன் இழந்து போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதையுமே இழந்து போகலை. இன்னைக்கு அருமையானவர்களே, பதற்றப்படுகிறதுனால நம்ம ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. அதை விட கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொண்டு அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து நாம் செயல்படும் போது நாம் ஒன்றையும் இழந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. சார் 5 காரியம் சொல்லிட்டேன். 6வது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 11ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பத்சேபாள் இடத்துல தாவீது பாவம் செய்தார். இப்போ நாத்தான் ஆண்டவர் அனுப்புறார். போய் நாத்தான் அருமையாக கதை சொல்லி, ஐயா ஒரு பணக்காரன் தான், அவன்கிட்ட நிறைய ஆடுங்க இருந்துச்சு, ஒரு ஏழை இருந்தான், அவன்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு, அது அவன் மடியிலேயே படுத்துக்கும், அவன் சாப்பாட்டில் சாப்பிடும், அது அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரியே இருந்துச்சுயா. இந்த பணக்காரன் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தான், அவனுக்கு தான் வீட்டில் இருக்கிற ஆட்டை அடித்து போடுறதுக்கு பதிலாக இந்த ஏழையினுடைய ஆட்டை அடித்து போட்டாயா. முடிஞ்சது. தாவீதுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அந்த மனிதன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்பதான் நாத்தான் சொல்றாரு, அவன் வேற யாரும் இல்லை, நீதான் அப்படின்றார். நல்லா கவனிங்க, தாவீதுக்கும் சவுலுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? சவுல் தவறு செய்தான் என்று சாமுவேல் கண்டித்த பொழுது அவன் பழியை தூக்கி ஜனங்க மேலே போட்டான். நான் இல்லை, என் ஜனங்க தான் இது முதன்மையானதெல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக கொண்டு வந்தார்கள், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா. ஆனால் தாவீது என்ன பண்ண தெரியுமா? ஆமாம், நான் தான் பாவம் செய்தேன். 51ஆம் சங்கீதத்தில் தன்னுடைய பாவத்தை முழுமையாய் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை தாவீது பெற்றிருந்தான். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? பாவத்தை மறைக்கிறவர்கள் அல்ல, பாவத்தை அறிக்கை எடுக்கிறவர்கள் தேவை. இன்னைக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அவனை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார். ஏன் தெரியுமா? அவன் எதையும் கர்த்தரிடத்துல ஒலிக்கல. ஆமா ஆண்டவரே, நான் பாவிதான், என்னுடைய பாவத்தை மன்னிங்க, திரும்பவும் உம்முடைய ஆவியை நில புதுப்பியும் சுவாமி, உம்முடைய பிள்ளையாய் நான் மாறட்டும். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானதை
நாம் செய்ய ஆண்டவர் நம்மை நடத்தும்படி நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உமக்காக நான் பக்தி வைராக்கியம் பாராட்ட வேணும், உம்மை நான் மகிமைப்படுத்த வேணும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற ஒரு விசுவாச அறிக்கையை வெளியிடுகிறவர்களாக இருக்கணும். அதே போல அபிஷேகம் பெற்ற மனிதர்களுக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாதப்பா. அவர்களை கனம் பண்ண வேண்டும். எப்போதும் கர்த்தரை சார்ந்திருக்க வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு முன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்ட தாவீதை போல நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாங்களும் இந்த தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய், உம்முடைய சிந்தையை தரித்தவர்களாய், உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய், உமக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து வருகிற நாட்களில் நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.